ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களுக்குனா சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம 2 ஆனியன் எடுத்திருக்கோம், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி மீடியம் சைஸில் உள்ள 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில். நல்லா வதக்கி கொடுக்கறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏலக்காய் 2 போட்டிருக்கோம். அதுலேயே நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா மசிஞ்சு வதங்கணும். இதோடய நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் அதோடையே நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்னால் இதுலேயே சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க. நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பொட்டேட்டோவை. இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் கூட போதும். 1.5 கப் ரைஸ் எடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கோம். டம்ளரால் 1.5 டம்ளர் இருக்கும் அது. அப்புறம் நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். டீஸ்பூனால் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மெழுகுத்தூள், அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். ஜீரகத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கிளாஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு 3.5 கிளாஸ் அளவு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. இதோட நம்ம மல்லி புதினா வேண்டாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அது மட்டும் தான் போட்டிருக்கேன். இதோட நம்ம உப்பு போட்டுடலாம். அப்புறம் நம்ம கொதி வர சமயத்தில் தான் நம்ம அரிசி போடணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் இப்போ போட்டுடுறேன் ஃபுல்லாக. அப்புறம் நம்ம இதை ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கிளறி விசில் வச்சிடலாம். இந்த சாப்பாடு நம்ம ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். காலை வேளையில் என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு விசில் வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை. நம்ம உருளைக்கிழங்கை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 4 பல்லு போல் பூண்டு போட்டிருக்கேன், அதை தட்டி எடுத்துக்குவோம் நம்ம. அப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி தாளித்து விட்டுடலாம். பேன் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டையும் அதில் சேர்த்துடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். நீங்கள் கடுகு கூட போட்டுக்கலாம். நான் சோம்பு போட்டிருக்கிறதுனால எதுவுமே போடல. இதுவே உங்களுக்கு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். உங்கள்கிட்ட கறி லீவ்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு பட்டை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃபுல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ அப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள்னால் போகணுன்னு அவசியம் இல்லை, இதுவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வெந்திருக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தண்ணினா எடுத்து சூப்பராக வெந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா முருகி வர அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க.
ரொம்பவே டேஸ்டியான இந்த பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.